இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை குண்டு பிள்ளையார் கோவில் பகுதியை சேர்ந்தவர் முருகேஷ். இவருடைய மகள் சத்யா. இந்த பெண்ணுக்கு வயது 23. அம்மாப்பேட்டை நாமமலை தெற்கு காலனியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். சத்யாவும் சதீஷ்குமாரும் கடந்த 4 வருடத்திற்கு முன்னதாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதிகளுக்கு தற்போது 2 வயதில் அஸ்வின் என்கின்ற குழந்தை இருக்கிறார். சேலம் மாநகராட்சியில் கொசு ஒழிப்பு ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வந்த சத்யாவுடன் அம்மாப்பேட்டை சாணிக்குட்டை தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருடைய மகன் 27 வயதான விஷ்ணு என்பவரும் இவருடன் பணியாற்றி வந்துள்ளார். இவர்கள் 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் பின்னாளில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இதனால் இந்த கள்ளக்காதல் ஜோடி அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளது. இந்த விஷயம் கணவர் சதீஷ்குமாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சதீஷ்குமார் தன்னுடைய மனைவியை கண்டித்து கள்ளக்காதல் பழக்கத்தை கைவிடுமாறு கேட்டுள்ளார். இந்த தகராறு தொடர்ந்து வந்த நிலைமையில் அவ்வப்போது அக்கம்பக்கத்தினர் இந்த தம்பதிகளை சமாதானம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை தீர்ந்த பாடில்லை. தினமும் சண்டை அதிகரித்த காரணத்தால் சத்யா குழந்தையுடன் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். விஷ்ணுவுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க அவருடைய பெற்றோரும் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தகவலை அறிந்த சத்யா கள்ளக்காதலன் விஷ்ணுவிடம் சென்று, நம்முடைய தவறான பழக்கத்தால் என்னுடைய வாழ்க்கையே சீரழிந்து விட்டது. என்னுடைய கணவர் தகராறு செய்கிறார். அவருடன் எனக்கு வாழ விருப்பமில்லை. நீங்களும் என்னை கைவிட்டு விடாதீர்கள். என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நாம் எங்கேயாவது சென்று வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார். மனம் வருந்தி போன விஷ்ணுவோ, நாம் 2 பேரும் சேர்ந்தே வாழுவோம். விரைவில் பெற்றோர் சம்மதத்துடன் உன்னை கரம் பிடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கள்ளக்காதல் ஜோடியின் முடிவை கேள்விப்பட்ட சதீஷ்குமார் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளிக்கவே, மனமுடைந்து போன சத்யா விஷ்ணுவிடம், நம்மை இவர்கள் வாழ விடமாட்டார்கள், பிரித்து விடுவார்கள். அதனால் நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். மறுநாள் காலை 5 மணி அளவில் குழந்தையை பெற்றோருடைய வீட்டில் கொடுத்த சத்யா விஷ்ணுவுடன் அம்மாப்பேட்டை மிலிட்டரி சாலைக்கு வருகை தந்துள்ளார். பின்னர் அங்குள்ள குருவாயூரப்பன் கோவில் எதிரே இருக்கும் தண்டவாளம் அருகே தற்கொலை செய்ய காத்திருந்த நிலைமையில் பாண்டிச்சேரியிலிருந்து யஸ்வந்த்பூர் நோக்கி பயணித்த அதிவிரைவு ரயில் முன் பாய்ந்து தற்கொலையும் செய்து கொண்டார்கள். இதில் விஷ்ணு உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். சத்யா தூக்கி வீசப்பட்ட நிலைமையில் தலை, கை, கால் உடைந்து உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் அம்மாப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலைமையில் இருதரப்பு பெற்றோர்களையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். கள்ளக்காதல் ஜோடி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. முறையற்ற காதலால் இருவர் தற்கொலை செய்து கொள்ள அந்த பெண்ணினுடைய குழந்தைதான் ஆதரவின்றி தற்போது தவித்து வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.